السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெறுகின்ற சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் மார்க்க ரீதியான உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக நம் ஜமாத் சார்பாக நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். 22வது வாரமாக இந்த வாரத்திலே நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை செய்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். என்ன அறிவிப்பு என்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், அல் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற செய்திகள் தொடர்பாக சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதியுடன் ஒரு கருத்து பரிமாற்றம் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அல் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக அறிஞர் பிஜே அவர்கள் முன்வைக்கின்ற மார்க்க ரீதியான கருத்துக்களை பல ஆண்டு காலமாக நாமும் பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஒரு அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகமான செய்தி அல் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்களுக்கு மாற்றமாக இருந்தால் அதை நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். அந்த செய்தியின் அறிவிப்பாளர் வரிசை நம்பகமானதாக இருந்தாலும் கருத்து அல் குர்ஆனுடன் முரண்படுவதனால் வஹீயுடன் வஹீ முரண்படக்கூடாது, அப்படி முரண்பட்டால் அது வஹீ கிடையாது என்ற அடிப்படையில் அத்தகைய நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்தாலும் கருத்து ரீதியான பிரச்சனை குளறுபடிகள் இருப்பதனால ஒரு சில செய்திகளை நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிவித்து அதிலே மிக உறுதியான நிலையில் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக பலரும் பலவிதமான விமர்சனங்களை அவ்வப்போது செய்து வருவார்கள். அவர்கள் விமர்சனம் செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய விமர்சனங்களுக்கான பதில்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் வெளியிட்டு வருகிறோம். அது மாத்திரமல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஒருதலை பட்சமாக தங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னால் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக நேரடியாக மாற்று கருத்துள்ளவர்களுடன் ஒரு விவாத களத்திலே அதை சந்தித்து பேசினால்தான் பொதுமக்களுக்கு இந்த விஷயத்திலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி பலரையும் நாம் விவாதத்திற்கும் அழைத்திருக்கிறோம். யாரும் அப்படி விவாத சவால்களை எதிர்கொண்டு விவாத சவால்களை ஏற்றுக்கொண்டு நம்முடன் விவாதத்திற்கு வருவதாக தெரிவதில்லை. அந்த வரிசையிலே சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதியும் அல் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற செய்திகள் சம்பந்தமாக பல விமர்சனங்களை முகநூல் வழியாக முன்வைத்து வந்தார். அவர் என்னென்ன வாதங்களை எல்லாம் முன்வைத்தாரோ அவற்றுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நாம் பதிலளித்து விட்டு மற்றவர்களை விவாதத்திற்கு அழைப்பதை போன்று இவரையும் நாம் விவாதத்திற்கு அழைத்திருந்தோம். பல மாதங்கள் கடந்து மீண்டும் முகநூலிலே வந்து இதே தலைப்பை எடுத்துக்கொண்டு விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் சொல்வாரா என்று பார்த்தால் அதற்கு மாற்றமாக சிலோன் தௌஹீத் ஜமாத்துடனோ அப்துல் ராசிக் ஆகிய என்னுடனோ விவாதத்திற்கு வர முடியாது என்று பல நொண்டி காரணங்களை சொல்லி விவாத அழைப்பை ஏற்காமல் மறுத்துவிட்டார். அவர் விவாத அழைப்பை ஏற்காமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்களை முன்வைத்தாரோ அது மார்க்க அடிப்படையிலே சரியான காரணங்கள் இல்லை. அவர் சொல்லக்கூடிய விதத்தில் மார்க்கம் இந்த காரணங்கள் இருந்தால்தான் ஒருவர் விவாதத்திற்கு இன்னொருவரை அழைக்கலாம் என்று இல்லாததனால விவாதம் செய்வதற்கு தகுதி அவசியமா என்ற ஒரு தலைப்பில் இந்த விஷயங்களை நாங்கள் வேண்டுமென்றால் விவாதம் செய்து கொள்வோம் என்று இன்னொரு இரண்டாவது ஒரு விவாத அழைப்பை அவருக்கு விட்டிருந்தோம். விவாதம் செய்வதற்கு ஒரு சில தகுதிகள் இருந்தால் மாத்திரம்தான் விவாதம் செய்யலாம் என்று முஃபாரிஸ் ரஷாதி சொன்ன அந்த விளக்கம் மார்க்கத்துக்கு முரணானது. எனவே அது மார்க்க ரீதியாக தவறான கருத்து என்பதை நேரடியாக அவருடன் உட்கார்ந்து விவாதம் செய்வதற்கு தயார் என்று ஒரு புதிய விவாத அழைப்பு சவாலாக விட்டிருந்தோம். இந்த விவாதத்திற்காக வேண்டி சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தலைமையகத்திலே அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அவருக்கு திகதியையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். திகதியை குறிப்பிட்ட நேரத்தில் இந்த திகதியிலே ஏதாவது மாற்றம் இருந்தால், இடத்தில் மாற்றம் இருந்தால், நேரத்தில் மாற்றம் இருந்தால் அதை முன்கூட்டியே அறிவித்தால் இருதரப்புக்கும் வசதியான விதத்திலே அதை அமைத்துக் கொள்ளலாம் என்பதையும் சேர்த்துதான் அறிவித்திருந்தோம். ஆனால் அவர் அந்த இரண்டாவது விவாத அழைப்பையும் மறுத்துவிட்டார்.
நாம் ஒப்பந்தத்திற்காக வருவாரோ என்று காத்திருந்தோம். ஆனால் அவர் முதல் விவாத அழைப்பை ஏற்கவும் இல்லை, இரண்டாவது விவாத அழைப்பை ஏற்கவும் இல்லை. இன்று 29ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அவர் வருகை தருவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இவர்களுடன் விவாதம் செய்வது எந்த விதத்திலும் ஒரு பலனுள்ள காரியம் இல்லை என்று முன்கூட்டியே அவருடைய முகநூல்ல அறிவித்திருந்தார். நாம் இவருடைய விஷயத்துல என்ன அறிவிச்சிருந்தோம் என்று சொன்னா, இவர் விவாத ஒப்பந்தத்திற்கு குறித்த திகதியில் வரவில்லை என்று சொன்னால் இவரும் ஏனைய சலப்புகளை போன்று அசத்தியவாதி, தன்னுடைய கொள்கையிலே உறுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார், புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவர், வாய் சவடால் விடக்கூடியவர், தைரியம் இல்லாதவர், திராணி இல்லாதவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். சொன்னதை போன்று விவாத ஒப்பந்தத்திற்கு வராமல் தான் ஒரு திராணி இல்லாத, தைரியம் இல்லாத ஒரு கோழையாக இருக்கிறார், தான் கொண்ட சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு சக்தி இல்லாத ஒருவராக, ஒரு அசத்தியவாதியாக, ஒரு வழிகேடராக இருக்கிறார் என்பதை அவர் நிரூபணம் செய்துவிட்டார். அதே நேரத்தில் அவர் அப்படி விவாத ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அடுத்த நாள், அதாவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளை விமர்சித்தாரோ, நாம் கொண்ட இந்த சத்திய கொள்கைக்கு எதிராக, இந்த ஏகத்துவ தூய்மையான தௌஹீதுக்கு எதிராக என்னென்ன விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தாரோ அந்த ஒவ்வொன்றுக்கும் நாம் அக்குவேராக ஆணிவேராக பதிலளிப்போம் என்று நாம் அறிவித்திருந்தோம். அதே நேரத்தில் அவர் அறிஞர் பிஜே அவர்கள் மீதும் என் மீதும் நம்முடைய ஜமாத் மீதும் என்ன விமர்சனங்களை முன்வைத்திருந்தாரோ அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் வரிக்கு வரி நாம் பதில் வழங்குவோம் என்றும் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இரவு 8 மணிக்கு சகோதரர் முஃபாரிஸ் ரசாதியின் உளறல்களுக்கான, தடுமாற்றங்களுக்கான, அசத்திய கொள்கைக்கான மொத்த மறுப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் வெளியிட இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே முதல் அறிவிப்பாக நாம் அறிவித்துக் கொள்கிறோம். இப்ப நாங்கள் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஒரு சகோதரர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்றா, குளிப்பு கடமையான நிலையில் தடுமல், இருமல் மற்றும் சளி போன்ற காரணங்களினால் உழு செய்து கொண்டு தொழலாமா என்று கேட்டிருக்கிறார். அதாவது குளிப்பு கடமையான ஒரு நிலை ஏற்பட்டால், ஒரு நோய் காரணமாக சளி, தடுமல், இருமல் அல்லது அந்த குளித்து விட்டால் தனக்கு நோய் அதிகரித்து விடும் என்ற ஒரு ஆபத்தான ஒரு நிலை இருந்தால் அதற்கு பகரமாக உழு செய்து கொண்டு தொழலாமா என்று கேட்கிறார். இந்த உழு செய்து கொண்டு தொழலாம் என்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. குளிப்பு கடமை என்று சொன்னால் நாங்கள் குளித்து விட்டு தான் தொழ வேண்டும். உழு கடமையாகிற இடத்துல உழு செய்து விட்டு தான் நாங்கள் தொழ வேண்டும். அப்ப குளிப்பு கடமையான நிலைக்கு பரிகாரமாக மார்க்கம் உழுவை சொல்லி இருந்தால் தான் உழுவை செய்து கொள்ள வேண்டும். ஆனா அப்படி மார்க்கம் சொல்லி இருக்குதான்னு பார்த்தா, கடமையான குளிப்பில் இருப்பவர் குளிப்பதற்கு அசௌகரியமான ஒரு நிலையை அடைந்தால் அவர் குளிப்பதற்கு பதிலாக உழு செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்துல எங்கேயும் சொல்லப்படவில்லை. அதற்கு மாற்றமாக குளிப்பு கடமையான ஒருவர் குளிப்பதற்கு பதிலாக பரிகாரமாக, மாற்று வழியாக தயமும் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலுன, நீங்கள் போதையாக இருக்கும்போது நீங்கள் சொல்வது உங்களுக்கு விளங்கும் வரைக்கும் நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஆரம்பத்துல போதையில யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு இருந்த ஆரம்ப நிலை. பிறகு இந்த சட்டம் மாறிடுச்சு, முற்றிலும் முழுதாக மது தடை செய்யப்பட்டதாக, போதை தடை செய்யப்பட்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிவிட்டார். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலா ஜுனுபன் இல்லா வாபிரி சபீலின் ஹத்தா தகுத்தசிலு, நீங்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் குளித்து கொள்ளும் வரைக்கும் தொழுகைக்கு நீங்கள் நெருங்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வளமையாக உங்களுடைய பாதைய பள்ளிவாசலூடாக கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தாலே தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். வ இன் குன்தும் மர்லா அவ் அலா சஃபரின், நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால், அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயிதி, உங்களில் யாராவது ஒருவர் கழிவறைக்கு சென்று வெளியே வந்தால், அவுலா மஸ்துமுன் நிசா, நீங்கள் உடலுறவின் மூலம் பெண்களை தீண்டினால், ஃபலம் தஜிது மா அன், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால், ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன், நீங்கள் தூய்மையான மண்ணை தொட்டு தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் இருந்தால்
குளித்துக் கொள்வதற்கு பதிலாக அவருக்கு வந்து தயமும் என்ற அந்த கடமையை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று அல்லாஹ் இங்கே அனுமதி தந்து விட்டார். அப்போ ஒருத்தருக்கு நோயாளியா இருக்கிறாரு அல்லது ஒரு பயணத்துல இருக்கிறாரு. இந்த நிலையில அவருக்கு வந்து குளித்துக் கொள்வதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சிரமமான நிலை ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ் தாலா உழு செய்து கொள்ள சொல்லவில்லை, தயமும் செய்து கொள்ளுமாறு சொல்கிறான். தூய்மையான மண்ணை தொட்டு முன்கையிலும் முகத்திலும் தடவுவதுதான் தயமும் என்பது. அப்ப இப்படி தயமும் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்வதனால தெளிவாக ஒருவர் நோயின் காரணமாக குளித்து கொண்டால் அந்த நோய் அதிகரித்து விடும் அல்லது அந்த நோய் தனக்கு தாக்கு பிடிக்க முடியாத நிலைக்கு பயங்கரமானதாக மாறிவிடும், இதன் மூலமாக தனக்கு மரணம் ஏற்படலாம் அல்லது நோய் கடுமையாகலாம் என்று ஒருவர் நினைத்தால் குளித்துக் கொள்வதற்கு பதிலாக தயமம் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு அனுமதியை தந்திருக்கிறார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதித்து இருக்கிறார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகை நடத்துறாங்க. ஆனா ஒரு மனிதர் தொழாமல் ஒதுங்கி இருக்கிறார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரஜுலன் முஅ்தஸிலன், ஒரு மனிதர் தொழுகைக்கு கலந்து கொள்ளாமல் தனியாக வெளியே இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். லம் யுஸல்லி ஃபில் கௌமி, அவர் சமூகத்தாருடன் சேர்ந்து தொழுகையில் கலந்து கொள்ளவில்லை. ரசூல் அவரிடம் கேட்கிறார்கள், யா ஃபுலான், ஏ மனிதரே, மா மனஅக அன் துஸல்லிய ஃபில் கௌமி, நீ இந்த கூட்டத்தோடு சேர்ந்து தொழாமல் இருப்பதற்கு உன்னை எது தடுத்தது என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஸாபத்தினி ஜனாபத்துன் வலா மா, நான் குளிப்பு கடமையான ஒருவராக மாறிவிட்டேன், என்னிடம் தண்ணீர் இல்லை, அதனால் தான் நான் தொழாமல் தனித்திருந்தேன் என்று சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால அலைக பிஸ்ஸஈதி ஃபஇன்னஹு யக்ஃபீக, உனக்கு இந்த மண் இருக்கிறதே அது உனக்கு போதுமானதாக இருக்குமே, அதை தொட்டு தயமம் செய்து கொள்ளலாமே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 348வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தொழுகையில ஒருத்தர் கலந்து கொள்ளாம இருக்கிற அவருக்கு குளிப்பு கடமான தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத நிலையில அவர் என்ன செய்கிறார், தொழாம இருந்தா சரியன்னு நினைக்கிறார். ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, இல்ல, நீங்க தண்ணீர் கிடைக்காவிட்டால் தூய்மையான மண்ணை தொட்டு கொண்டு தயமம் செய்து தொழுது கொள்ளுங்கள். குளிப்பு கடமைக்கு பரிகாரம் குளித்தல். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பதற்கு தடையாக ஏதாவது காரணம் வந்து விட்டால் அதற்கு பரிகாரமாக அதற்கு பகரமாக தயமம் செய்து கொள்ளலாம் என்பதை அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்ற இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல நடக்குது. இதை வந்து சஹீஹுல் புகாரியில 338வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜா ரஜுலுன் இலா உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், இன்னி அஜ்னப்து ஃபலம் உஸிபில் மா, நான் குளிப்பு கடமையானவனாக இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்துல ஃபகால அம்மார் இப்னு யாசிரின் லி உமர் இப்னுல் ஹத்தாப், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னாங்க, அமா தذ்குரு அன்னா குன்னா ஃபீ சஃபரின், உமர் அவர்களே, உங்களுக்கு நினைவில்லையா, நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தோம், அனவ அன்த, நானும் நீங்களும் இருந்தோம், ஃபஅம்மா அன்த ஃபலம் துஸல்லி, குளிப்பு கடமையான நிலை வந்துச்சு, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, தொழாமல் இருந்தீர்கள். வ அம்மா அன ஃபதமஅத்து ஃபஸல்லைது, ஆனால் நானும் என்ன செய்தேன், மண்ணில் புரண்டு தொழுகையை நிறைவேற்றினேன். ஃபஸகர்து லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நினைவுபடுத்தினேன், இதை சொன்னேன், இது பற்றி விசாரித்தேன். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்னமா கான யக்ஃபீக பிஹாதா, உங்களுக்கு இது செய்தால் போதும் தானே என்று சொல்லி ஃபவரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகஃபைஹில் அர்ல, இரண்டு முன் கைகளை மண்ணில் தட்டி வ நஃபஹ ஃபீஹிமா, அந்த ரெண்டு கைகளையும் ஊதிவிட்டு சும்ம மஸஹ பிஹிமா வஜ்ஹு வ கஃபைஹு, பிறகு தன்னுடைய முகத்திலும் தன்னுடைய முன் கைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடவி கொண்டார்கள், இது போதும் என்று சொன்னார்கள் என்பது உங்களுக்கு நினைவில் இல்லையா என்று கேட்ட செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தயமம் செய்யணும் என்றதும் சொல்லி கொடுக்குறாங்க. குளிப்பு கடமையான நிலையில தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டால் நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம் என்று இந்த செய்தியிலிருந்து விளங்குது. தண்ணீர் கிடைக்காதது மட்டுமில்ல தயமமுக்குரிய காரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது ரெண்டு காரணத்தை சொல்றான். வ இன் குன்தும் மருலா,
நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்தில் இருந்தால். பயணத்தில் நாங்க இருக்கும்போது போற இடமெல்லாம் தண்ணீர் கிடைக்கக்கூடிய நிலை அந்த காலத்துல இருக்கல. இப்ப இந்த காலத்துல எங்கேயும் தண்ணீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது, தண்ணீரை வாங்க கூட முடியும். அந்த காலத்துல ஒரு பயணத்துல போனா பாலைவனத்துல எத்தனையோ மைல் தூரங்கள் சென்றால் தண்ணீர் எல்லாம் கிடைக்காத சூழ்நிலை, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அப்படி இருக்கும்போது குளிப்பதற்காக இருக்கிற தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க. அதனால தண்ணீர் இல்லாத நிலை பயணத்தில் ஏற்பட்டால், அல்லது அல்லாஹ் என்ன சொல்றான், வஇன் குந்தும் மர்வா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், நோய் காரணமா குளிக்க முடியல, அதற்கு பகரமாக தயமம் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், பயணத்துல தண்ணீர் இல்லாவிட்டாலும் நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம். நோய் காரணமாக இருந்தாலும் குளிப்பு கடமையானதற்கு பகரமாக தயமம் செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஒரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் தொழுகையில இமாம் ஜமாத்தே நடத்துறாரு. குளிப்பு கடமையான நிலையில அவர் தயமம் செய்து விட்டு அவருடைய தோழர்களுக்கு இமாம் ஜமாத்ல இமாமத் செய்யக்கூடிய நிலையில் அவர் இருந்தார் என்ற செய்தியை நாங்க அபூதாவுதுல 334வது செய்தியா பார்க்கிறோம். எப்படி அந்த செய்தி வருதுன்னு சொன்னா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால, அவர் சொல்கிறார், இஹ்தலம்து ஃபீ லைலத்தின் பாரிதத்தின் ஃபீ கஸ்வத்தி தாத்தி ஸலாசிலி, நான் தாத்து ஸலாசில் என்று சொல்லக்கூடிய போர்க்களத்திலே ஒரு குளிர் நிறைந்த இரவிலே குளிப்பு கடமையான நிலைக்கு ஆகிவிட்டேன். ஃபஅஸ்ஃபக்து இன்இக்தஸல்து அன் அஹ்லிக, நான் குளித்து விட்டால் அழிந்து விடுவேனோ என்று நான் பயப்பட்டேன். ஃபதயம்மம்து, எனவே நான் தயமம் செய்து விட்டேன். சும்ம ஸல்லைது பி அஸ்ஹாபி ஸலாத்த சுப்ஹி, பிறகு என்னுடைய தோழர்களுக்கு நான் சுபஹ் தொழுகையை தொழுவித்தேன். ஃபதுகிர ஸாலிக லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு இந்த விஷயம், இந்த சமாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா அம்ர் அவர்களே, ஸல்லைத பி அஸ்ஹாபிக வ அன்த ஜுனுபுன், நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்து தோழர்களுக்கு தொழுவித்தீர்களா என்று கேட்டார்கள். ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஸக்கர்து கௌலல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அதனால ஃபதயம்மம்து, நான் தயமம் செய்தேன். ஃபவஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யகுல் ஷைஅன், இதை கேட்டு ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், ஆனால் எனக்கு எதையும் சொல்லவில்லை. அதாவது ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள் என்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதிலிருந்து என்ன விளங்குது, குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் குளித்து கொண்டால் தனக்கு நோய் அதிகரித்து விடும் என்றால், அப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டால், ஒரு சாதாரண இருமல் தும்மல் தடுமல் என்றது இல்லை, கடுமையான ஒரு நோயா இருந்து இந்த நோய் இன்னும் கூடிரும், அல்லது சளி வருத்தமாவே இருக்குது, சில பேர் தொடர்ச்சியாக பீனஸ் நோயால் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு இந்த விடிய காலை நேரத்துல குளிப்பது என்பது அவர்களுடைய உடல்நிலைக்கு அது கேடு விளைவிப்பதாக அமையலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலோ, அல்லது குளிப்பதனால் ஒருத்தருக்கு ஆஸ்மா நோய் வந்துடும், அது அதிகரித்து விடும், மூச்சு திணறல் ஏற்பட்டு விடும், அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், குளிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அதற்கு பதிலாக தயமம் செய்து கொள்ளலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அங்கீகரித்திருக்கிறது. இந்த சலுகையை மனசாட்சியின் அடிப்படையில் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி குளிப்பு கடமையான நிலையில தயமம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்தால் நாங்க தொழுவது மட்டுமில்ல, பிறருக்கும் தொழுவிக்கலாம் என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருப்பதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே அந்த சகோதரர் ஒரு சாதாரண தடுமலாக இருமலாக பார்க்காமல், தாங்கி பிடிக்க முடியாது என்ற இந்த செய்தியில கடைசியா சொன்ன அபூதாவுதுல வரக்கூடிய செய்தியில அந்த நபி தோழர் என்ன சொல்கிறார், வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள், நான் அப்படி குளிச்சுட்டேன்டா என்னைய நான் கொலை செய்யற அளவுக்கு ஒரு பாவமா அது மாறிடும், அது தற்கொலையா போயிடுமோ, என்ற உயிருக்கு ஆபத்தா வந்துருமோ என்ற நிலையில தான் நான் இப்படி செஞ்சேன் என்று தான் ரசூல் அங்கீகரிக்கிறாங்க. அந்த மாதிரி கடும் சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அவர் குளிப்பதற்கு பதிலாக தயமம் செய்து கொண்டு தாராளமாக கடமையான தொழுகையை நிறைவேற்றலாம் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருப்பதிலிருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அதை பார்த்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மனசாட்சி அடிப்படையில அந்த விஷயங்களை தீர்மானித்துக் கொண்டு செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு சகோதரர் MAM உசைன் என்ற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாருண்டா, தொழும் போது மிஸ்வாக் செய்வது நபி வழியா
எப்படி மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதாவது ஒரு தொழுகிற நேரத்துல அவர் என்ன கேட்கிறாருன்னா, தொழுகின்ற நேரத்தில் மிஸ்வாக் செய்யணுமா, அது சுன்னத்தா என்று கேட்கிறார். ஏண்டா சில பேர் என்ன செய்யறாங்கடா, பள்ளி வாசல்கள்ல இகாமத் சொன்ன உடனே சப்புல வந்து நின்று கொண்டு மிஸ்வாக் குச்சியை எடுத்து பல்ல தொலைக்கிட்டு அந்த எச்ச விழுங்கிட்டு மிஸ்வாக் குச்சி எடுத்து பைக்குள்ள போட்டுக்கொள்றாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, இப்படி செய்யலாமா என்றதுதான் கேட்கிறார். அப்படி தொழும் போது மிஸ்வாக் செய்ய சொல்லி இஸ்லாம் மார்க்கத்துல சொல்லி இருக்குதா என்றுதான் கேட்கிறாரு. பொதுவாக மிஸ்வாக் செய்வது என்பது, சிவாக் செய்வது என்பது, பல் துலக்குதல் என்பது நபி வழியில் உள்ள ஒரு விஷயம்தான். பொதுவா நாங்க பல் துலக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பல் துலக்குவதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்றால் பல் துலக்குவார்கள், உலு செய்வதற்கு முன்பதாக பல் துலக்குவார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்கள்ல பல் துலக்குவதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அது எதை வைத்து பல் துலக்க வேண்டும் என்றது கருத்து வேறுபாடு இருக்குது. சில பேர் ஒரு விதமான குச்சியை வச்சுதான் பல்ல துலக்கணும், பல் துலக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட மரத்துல குச்சியை பயன்படுத்தி துலக்கினால்தான் நபி வழியில் அமையும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு குச்சியை வச்சுதான் பயன்படுத்தணும் என்றது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சமூகத்துல எது பல் துலக்குவதற்கு கருவியாக பயன்படுத்தினார்களோ அதை வைத்து அவர்கள் பல் துலக்கினார்கள். ஆனா நாங்க இப்போவும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு குச்சியை வச்சுதான் அதை பல் துலக்கணும் என்றெல்லாம் அதன் மூலம் முடிவெடுக்க முடியாது. பல் துலக்குவதற்காக பயன்படுத்துகின்ற உபகரணத்துக்கு பேரு மிஸ்வாக் என்பது. எனவே மிஸ்வாக் என்பதை நாங்கள் இந்த நவீன காலத்துல ஒரு டூத் பிரஷ் ஊடாக மிஸ்வாக் செய்து கொள்ளலாம், அதுக்கு டூத் பேஸ்டும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது ஏதோ ஒரு விதத்துல பல் துலக்குவதற்கு ஒரு கருவியை பயன்படுத்தி பல் துலக்கினால் இந்த மிஸ்வாக் செய்த சிவாக்கு செய்த அந்த நபி வழியை நாங்கள் அடைந்து கொள்கிறோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த பல் துலக்குவது ஒவ்வொரு தொழுகையில சஃபுல நின்று கொண்டு செய்யணுமா என்ற மாதிரி கேட்கிறாங்க. ஏன் இப்படி கேட்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கருத்துல ஒரு ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என்னுடைய சமூகத்திற்கு சிரமம் தந்ததாக இல்லை என்று சொன்னால், அவ் அலன் நாசி, அல்லது மனிதர்களுக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்துகிறேன் என்ற அச்சம் மாத்திரம் இல்லாவிட்டால், லா அமர்துஹும் பிஸ் சிவாக்கி, ஒவ்வொருத்தருக்கும் சிவாக் செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன், கட்டளையிட்டிருப்பேன். மா குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகையின் போதும் சிவாக் செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி புகாரியில 887வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியில என்ன வருது, என் சமூகத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்துவது என்ற அச்சம் மட்டும் இல்லாவிட்டால் நான் மிஸ்வாக் செய்வதை ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டளையிட்டு இருப்பேன் என்று ரசூலா சொல்றதை வச்சு நாங்க தொழுகையில சஃப்புல நின்று கொண்டு மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று சிலர் புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்படி தொழுகையில சஃப்புல வந்து மிஸ்வாக் செய்யணும் என்றா, மிஸ்வாக் என்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்யறதா இல்ல, நல்ல பல்ல துலக்கினா பல்லுல இருக்கிற அழுக்குகளை அப்படியே வாயை கொப்பளிச்சு அதை வெளியே எடுக்கணுமா இல்லையா, அந்த பல் துலக்கும் போது சுரக்கக்கூடிய எச்சில்களை வெளியில் துப்ப வேண்டுமா இல்லையா. அப்ப தொழுகையில சிவாக் செய்யும் சொல்லி ரசூலா சொல்லி இருக்கிறாங்கன்றத நேரடியா அப்படியே புரிஞ்சு கொள்றதா? அப்படி நேரடியா புரிஞ்சு கொண்டா இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்திய ஒரு மார்க்கமாக இருக்கும் போது இந்த வழிகாட்டல் தூய்மைக்கு எதிரானதாக மாறிவிடும் என்பதை கூட சிந்திக்காமல் சஃப்ல வந்து நின்று கொண்டு பல்ல துலக்கிட்டு, நீங்க பல்லுல இருந்த அழுக்குகளை தானே துலக்குறீங்க, அந்த எடுத்து அப்படியே எச்சா விழுங்கினா சரி வருமா, மீண்டும் அசுத்தமாகுதா இல்லையா, வாய்க்குள்ள மீண்டும் அது போகுதா இல்லையா, உங்க உடம்புக்குள்ள வந்து அந்த அழுக்குகள் சேருதா இல்லையா, இப்படி மார்க்கம் சொல்லுமா. துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், தூய்மை என்பது ஈமான்ல ஒரு பகுதி என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்ல பாதி என்னாங்க. அப்ப ஈமான்ல பாதியா இருக்கக்கூடிய தூய்மைக்கு எதிரான ஒரு வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அப்ப தொழுகையில சஃப்புல நின்று மிஸ்வாக் செய்யணும் என்று இந்த செய்தியை புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மாற்றமாக எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வேறொரு அறிவிப்பு வருது, வேறொரு ரிவாயத்து வருது. இந்த செய்தியை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த செய்தி உதவுகிறது. அது என்ன செய்தி என்றா, இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதுல 9548வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வருது, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, எனது சமூகத்திற்கு சிரமத்தை தருகிறேன் என்ற அச்சம் மாத்திரம் இல்லாவிட்டால், லா அமர்துஹும், அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், பிஸ் சிவாக்கி, பல் துலக்குமாறு கட்டளையிட்டிருப்பேன், மஅ குல்லி வுதுஇன்,
ஒவ்வொரு உலுவின் போது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு உலுவின் போதுதான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். புகாரியில வரக்கூடிய 887வது செய்தியில என்ன சொல்லப்படுது? மஅகுல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகையின் போதும் என்று வருகிறது. அஹ்மதுல 9548வது செய்தியில என்ன வருது? மஅகுல்லி வுதுஇன், ஒவ்வொரு உலுவின் போதும் என்று வருகிறது. அப்ப இந்த தொழுகையின் போதும் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தொழுகைக்கு முன்பதாக செய்கின்ற உலுவின் போது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மிஸ்வாக் என்பது சஃப்புல நின்று செய்த ஒரு காரியம் இல்லை. அது சஃப்புக்கு வருவதற்கு முன்பதாக, தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக உலுவ செய்யணுமா இல்லையா? அந்த உலுவ செய்கின்ற நேரத்தில் உலுக்கு முன்பதாக செய்யக்கூடிய ஒரு பிரத்யேகமான அமலாக பல் துலக்குதல் இருக்கிறது என்பதை தான் அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்றதை நாங்கள் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸை வைத்து புரிந்து கொள்கிறோம். அதுதான் தூய்மைக்கு ஏற்புடைய வழிமுறையாகவும் இருக்கிறது. அதே நேரத்துல உலுவுல ஒரு அம்சமாக பல் துலக்குதல் வருமா என்று கேட்டா, உலுவின் ஒரு அம்சமாக பல் துலக்குதல் வராது. ஏனென்றால் சஹீஹ் முஸ்லிம்ல 1233வது செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சும்ம ரஜஅ இலல் பைத்தி, ரசூல வீட்டுக்கு போறாங்க, ஃபதஸவ்வக, ரசூல பல் துலக்கினார்கள், வதவல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுலூ செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருது. ரசூல்லா ஒரு காரியத்தை நிகழ்த்திட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரசூல்லா பல்ல துலக்கி பிறகு வுலூ செய்தார்கள் என்று வருது. இப்போ பல்ல துலக்கிட்டு தான் ரசூல்லா வுலூ செய்தார்கள் என்றா, பல் துலக்குதல் என்பது உலுவின் ஒரு அம்சமும் இல்லை. உலு என்பது தனி அமல், சிவாக்கி என்பது ஒரு பிரத்யேகமான தனியான அமல். தொழுகைக்கு முன்பு உலு செய்ய வேண்டும், உலுவுக்கு முன்பு சிவாக் செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒழுங்குமுறையாக இருக்கிறது. எனவே ஒருவர் ஒவ்வொரு தொழுகையிலும், ஃபர்லான தொழுகையில உலு செய்வதற்கு முன்பதாக பல்லை துலக்கிவிட்டு உலு செய்துவிட்டு தொழுது கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் தான் இந்த அனைத்து செய்திகளையும் ஒன்றிணைத்து பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. எனவே இது எல்லாத்தையும் விட்டுட்டு சஃப்ல வந்து நின்று கொண்டு மிஸ்வா குச்சியால பல்ல துலக்கி அந்த நஜீஸை திரும்ப வாய்க்குள்ள போட்டுக்கொண்டு அந்த பல் துலக்கிற குச்சியை கூட கழுவாம பைக்குள்ள போடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்துல கற்றுத்தரப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர் ஆஷிக் அவர்கள் கத்தார்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, உள்ளூரில் சுருக்கி தொழலாமா, அதே நேரத்தில் பயணத்தில் எத்தனை நாட்கள் சுருக்கி தொழலாம் என்று 2 கேள்வி கேட்கிறாரு. அதுல முதலாவது கேள்வியாக உள்ளூரில் சுருக்கி தொழலாமா, அதாவது கஸ்ரு செஞ்சு தொழலாமா என்ற கேள்விக்கு நாங்கள் பதிலை பதிவு செய்து கொள்வோம். அதாவது கஸ்ரு என்று சொன்னால் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்குவது தான் கஸ்ர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கஸ்ர் என்பதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் என்று மார்க்கத்துல ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. மார்க்கம் எப்படி சொல்லுது? அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 101வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வஇதா வரப்தும் ஃபில் அர்தி, நீங்கள் பூமியிலே பயணம் மேற்கொண்டால், ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது குற்றம் இல்லை, அன் தக்சுரு மினஸ் ஸலாத்தி, தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை சுருக்குவது எப்ப குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான்? நீங்கள் பயணத்தில் இருந்தால். அப்ப பயணம் செய்யும் போதுதான் தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. உள்ளூரே இருக்கும் போது சுருக்கி தொழுவதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு அனுமதியும் இல்லை. இப்ப பயணம் என்று சொன்னால் தெளிவான செய்திகள் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மைல்களோ அல்லது 3 பர்ஸகுகளோ பயணம் மேற்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழுவார்கள் என்று வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மைல்கள் அல்லது 3 பர்ஸகுகள் என்று வந்தா, 3 பர்ஸக் என்ற அளவை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 3 பர்ஸக் என்பது அன்றைய காலத்துல அரபிகள் பயணத்தின் தொலைவை அழைப்பதற்கு பயன்படுத்திய அளவுகோலின்படி நவீன காலத்துல 25 கிலோமீட்டருக்கு நெருக்கமான ஒரு தூரமாக இருக்கிறது. அப்ப 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பயணமாக இருந்தால் நாங்கள் நம்முடைய ஊர் எல்லையை தாண்டிய பிறகு கஸ்ரு செய்து தொழலாம் என்பதுதான் மார்க்கத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம். நாங்க இப்ப உள்ளூர் எல்லைக்குள்ள, நம்முடைய ஊர் எல்லை என்று எதை வச்சிருக்கிறோமோ அந்த ஊர் எல்லைக்குள்ள
கஸ்ரு செய்வதற்கு எந்த ஒரு மார்க்க ஆதாரமும் இல்லை என்பதும், அதை செய்யக்கூடாது என்பதும், பயணத்தின் போதுதான் கஸ்ர் செய்ய வேண்டும் என்பதும், பயணம் என்பதற்கு 3 பர்சக் அதாவது 25 கிலோமீட்டருக்கு நெருக்கமான தூரம் என்பதை பயண முடிவாக இருக்கும் போது நம்முடைய உள்ளூர் எல்லையை தாண்டிய உடனேயே நாம் கஸ்ர் செய்து கொள்ளலாம் என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்துல உள்ளூர்ல நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சலுகை என்று சொன்னா ஜம்உ என்று சொல்லக்கூடிய சேர்த்து தொழுகிற அந்த தொழுகைக்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது. பயணத்தின் போதும் கஸ்ரு செய்யலாம், ஜம்உ செய்யலாம். ஆனா உள்ளூரில் இருக்கும் போது கஸ்ரு செய்ய முடியாது, ஜம்உ மாத்திரம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. எப்படி செய்தி வருதுண்டா, சஹீஹுல் புகாரியிலே 543வது செய்தியாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா பில் மதீனதி ஸபஅன் வ தமானியல் லுஹ்ர வல் அஸ்ர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 8 ரக்காத் லுஹர் அஸ்ரையும் வல் மக்ரிப் வல் இஷா 7 ரக்காத் மக்ரிப் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள் என்ற செய்தி வருது. அப்ப இந்த அய்யூப் என்ற அறிவிப்பாளர் ஒருத்தர் கேட்கிறார், லஅல்லஹு ஃபீ லைலத்தின் மதீரத்தின், அது மழை பொழிந்த ஒரு இரவில் நடந்ததா, ஒரு நாளில் நடந்ததா என்று கேட்கும் போது அறிவிப்பாளர் சொல்கிறார், கால அசா, ஆம் அப்படியாக இருக்கலாம் என்று சொன்னதாக இந்த செய்தியில வருது. அப்ப உள்ளூரில் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத் லுஹர் அஸ்ர் ரெண்டையும் சேர்த்து தொழுகிறாங்க. அதே போன்று 7 ரக்காத் மக்ரிப் இஷா ரெண்டையும் சேர்த்து தொழுந்திருக்கிறாங்க. அப்போ உள்ளூர்ல சில சந்தர்ப்பங்களில் இந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்துல சஹீஹ் முஸ்லிம்ல 1267வது செய்தி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் அல்-லுஹ்ர வல் அஸ்ர, லுஹர் தொழுகையும் அஸ்ர் தொழுகையும் தொழுதார்கள், ஜமீஅன் ஒன்றாக சேர்த்து தொழுதார்கள், வல் மக்ரிப் வல் இஷா ஜமீஅன், மக்ரிபையும் இஷாவையும் ஒன்றாக சேர்த்து தொழுதார்கள், ஃபீ கைரி ஹௌஃபின், அச்சமான சூழ்நிலை இல்லாத நிலையில், வலா சஃபரின், பயணத்தில் இல்லாத நிலையில் மக்ரிப் இஷாவையும் லுஹர் அஸ்ரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள் என்று தெளிவாக இந்த செய்தியில வருது. அப்ப ஆரம்ப புகாரில வந்த செய்தியில மழை பெய்ந்த இரவிலா ரசூல் அப்படி செஞ்சாங்க இருக்கலாம் என்று அறிவிப்பாளர் சொல்கிறார். ஆனா இந்த செய்தியில அச்சமான சூழ்நிலையும் இல்லை, அதே நேரத்துல ஒரு பயணமும் இல்லை. இந்த 2 காரணங்கள் இல்லாமலேயே உள்ளூரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்உ செய்து தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியிலிருந்து ஜம்உ செய்து தொழுவது உள்ளூரில் ஒரு சலுகையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா இதை வளமையான வாடிக்கையாக நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. வளமையான நிகழ்வாக செய்தால் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அது அதற்கு மாற்றமாக மாறிவிடும். அல்லாஹ் எப்படி சொல்றான் என்றா, அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல, இன்ன ஸலாத்த, தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் விதிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொல்கிறான். அப்ப தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னா அந்தந்த வக்துல தான் தொழணும். அந்தந்த வக்துல அந்த தொழுகை முறைக்கு தர்தீபுக்கு விதிவிலக்காக பயணத்துல நீங்க சுருக்கி தொழுங்க, சேர்த்து தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கிறான். அல்லாஹ் அனுமதிக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதிக்கிறார்கள். இதுக்கு மாற்றமாக உள்ளூர்ல நீங்க இருக்கும்போது அந்தந்த அந்தந்த நேரத்துல தானே தொழணும், அதுதானே வளமையான அசலான வடிவம். அதுக்கு மாற்றமா உள்ளூர்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகையாக ஜம்மு் செய்வதற்கு அனுமதி தருகிறார்கள். இதையே நம்முடைய வாடிக்கையாக வைத்துக் கொண்டால், தினசரி நிகழ்வாக வைத்துக் கொண்டால், குர்ஆன் வசனம் சொல்லுது தொழுகை நீங்க நேரத்துக்கு உரிய கடமையா இருக்குது, போர்க்களத்துக்கு போனாலும் நேரத்துக்கு தொழுங்க, அதுதான் வழிகாட்டலா இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற அந்த வழிமுறைக்கு மாற்றமாக வேறு வேறு வக்துகளை ஒரு வக்துல சேர்த்து தொழுற மாதிரி ஆகிடும் என்பதனால விதிவிலக்கை, ஒரு சலுகையை விதிவிலக்காக சலுகையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, இப்போ ஒருத்தர் இருக்கிறார், கொழும்புல இருக்கிறார், அவர் பயணத்துக்கு போகல, அச்சமான சூழ்நிலை மேற்படல, மழையும் பெய்யல, இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் 2 தொழுகைகளை சேர்த்து தொழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏதோ ஒரு வேலை பளு காரணமாக அல்லது அவருக்கு அந்த தொழுகையை நேரத்துக்கு தொழ முயற்சி செஞ்சும் தொழ முடியாதவாறு அவர் தடுக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது சலுகையாக பயன்படுத்தி கொண்டு, விதிவிலக்காக பயன்படுத்தி கொண்டு
அரிதான நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சலுகையை அவர் பயன்படுத்தி கொண்டால் அவர் மீது குற்றம் வராது. எந்த நேரமும் ஜம்மு செஞ்சு தொழுவது என்பது மார்க்கத்துக்கு எதிரான கருத்து. உள்ளூரில் சலுகையாக இருப்பதனால அதை விதிவிலக்காக அரிதான முறையில் தேவை ஏற்படும் போது மாத்திரம் இந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டால் தொழுகை நேரத்துக்கு தொழணும் என்ற அந்த கட்டளையை மீறாத நிலையில் தொழுதவராகவும் ஆகுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பயணத்துல தான் கஸ்ரு, உள்ளூர்ல கஸ்ரு கிடையாது. உள்ளூர்ல ஜம்மு செய்யற சலுகை இருக்குது. அதையும் ஒரு தேவைக்கு அரிதான நிலையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். சகோதரர் ஆசிக் அவர்களே, அடுத்த பகுதியா என்ன கேட்கிறாரண்டா, பயணத்தில் எத்தனை நாட்கள் வரை நாங்கள் சுருக்கி தொழலாம்? ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய் நாட்டை விட்டு போயிருப்பாங்க, 2-3 வருஷம் அங்க இருப்பாங்க. அப்போ அவங்க பயணியாகத்தான் கருதப்படுவார்கள். அந்த பயணியாக இருக்கிற நேரம் எல்லாம் கஸ்ரு செய்து தொழுவதா, அல்லது நாங்க இயற்கையான முறையில அசலான முறையில் உள்ள அந்த தொழுகையுடைய எண்ணிக்கைகளை தொழுவதா என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம். ஆனா மார்க்கத்துடைய அடிப்படை என்னன்னா, பயணத்தில் இருப்பவர் கஸ்ரு செய்து தொழலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். 4வது அத்தியாயத்துல 101வது வசனத்துல, வைதா லரபுத்தும் ஃபில் அர்லி, நீங்கள் பூமியிலே பயணம் மேற்கொண்டால் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்கள் மீது குற்றம் இல்லை, அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத்தி, தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். எனவே பயணத்தில் இருப்பவர் தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நாட்களில் வரையறை செய்வதாக இருந்தால் அந்த வரையறை என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நியமித்திருக்க வேண்டும். அப்படி ஏதாவது வரையறைகள் வந்திருக்குதான்னு கேட்டா மார்க்கத்தில் அப்படி எந்த வரையறையும் வரல. இத்தனை நாட்கள் பயணம் செய்தால், இத்தனை நாட்கள் நீங்கள் வெளியூரில் தங்கினால் தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம், அதற்கு பிறகு நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்கு தடை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லயும் சொல்லல. அப்ப நாங்க இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? பயணத்துல இருந்தா கஸ்ர் செய்யலாம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹதீஸை காட்டி 19 நாட்கள் மட்டும்தான் நாங்கள் கஸ்ர் செய்து கொள்ளலாம், பயணத்தில் இருந்தாலும் நாங்க வெளியூருக்கு சென்றிருந்தாலும் 19 நாட்கள் மட்டும்தான் என்ன செய்யலாம், கஸ்ர் செய்யலாம், அதை தாண்டி நாங்க சாதாரணமா தான் தொழணும், முழு தொழுகையை தொழணும், இயற்கையான அந்த தொழுகையோட எண்ணிக்கையை தொழணும் என்பதற்கு சஹீஹுல் புகாரியில 1080வது ஹதீஸை ஆதாரமா காட்டுவாங்க. அந்த ஹதீஸ்ல என்ன வருது? அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யக்ஸுரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 19 நாட்கள் தொழுதார்கள், கஸ்ர் செய்து தொழுதார்கள் என்று ஒரு செய்தி வருது. அப்ப இந்த செய்தியை வச்சு 19 நாள் மக்கால ரசூலா இருந்தாங்க, 19 நாள் தான் கஸ்ர் செஞ்சாங்க. அந்த செய்தியில அடுத்த பகுதியில வருது, ஃபனஹ்னு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபனஹ்னு, நாங்கள், இதா சாஃபர்னா, பயணத்தில் இருந்தால், 19 கஸர்னா, 19 நாள் தான் சுருக்கி தொழுவோம், வஇன் ஸித்னா அத்மம்னா, நாங்கள் அதற்கு அதிகமாக இருந்தால் முழுமைப்படுத்திக் கொள்வோம் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதை வச்சு 19 நாள் தானே ரசூலா மக்கால தங்கினாங்க, அப்ப 19 நாள் தானே சுருக்கினாங்க, நாங்க 19 நாளை தாண்டினா நாங்க முழுமையான தொழுகையை தான் தொழுவோம், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான் சொல்றாங்க என்று சொல்லி இதை ஆதாரமா காட்டி 19 நாட்கள் தான் சுருக்கி தொழலாம், 20வது நாள் நீங்க வளமையான தொழுகையை தொழுது கொள்ளணும் என்று சொல்வார்கள். இந்த கருத்து ஏற்புடைய ஒரு கருத்து இல்லை. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், ஆனா இதை புரிந்து கொண்ட விதத்தில் தவறு இருக்கிறது. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட இடம் எது? ஹதீஸ்ல முதல் பகுதியில தான் சம்பந்தப்படுறாங்க. அகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 யக்ஸுரு, ரசூலுல்லாஹ் 19 நாட்கள் சுருக்கி தொழுதார்கள் என்று வருது. ரசூலுல்லாஹ் நீண்ட நாள் பயணம் செய்திருந்தால் அது மதீனால இருந்து மக்காக்கு வந்த பயணம் தான். 19 நாட்கள் ரசூலுல்லாஹ் மக்கால தங்கினாங்க. 19 நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ர் செய்துதான் தொழுதிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மக்கால தங்கின மொத்த நாட்களுமே கஸ்ர் செய்துதான் தொழுதிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் 20 நாள் தங்கியிருந்தா 20 நாள் கஸ்ர் செய்திருப்பார்கள், 30 நாள் தங்கியிருந்தா 30 நாட்கள் கஸ்ர் செய்திருப்பார்கள். இல்ல 19 நாங்க ஒரு எல்லையாக வரையறையாக எடுக்க வேண்டும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க? நான் 19 நாட்கள் தங்கினேன், நீங்களும் எங்க பயணம் போனாலும் 19 நாள் தங்கினால் தான் கஸ்ர் செய்யணும், 20வது நாள்ல நீங்க சாதாரணமா தான் தொழணும் என்று ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டு இருப்பாங்களா இல்லையா? உத்தரவு போடல. இதுல இருந்து என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் மக்கால மொத்தமா தங்கின நாட்கள் எத்தனையோ
அத்தனை நாட்களிலும் கஸ்ரு செய்திருக்கிறார்கள். அப்ப அத்தனை நாட்களும் கஸ்ரு செய்யலாம் என்பது விளங்குதே தவிர 19க்குள்ள அதை சுருக்கி கொள்ளணும் என்பதற்கு இந்த செய்தியில எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி ரசூல்லா சொன்னதாக எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ரசூல்லா பயணத்துல மொத்தமா தங்கின நாட்களில் ரசூல்லா கஸ்ரு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் விளங்குது. இதே நேரத்துல அடுத்த பகுதியில என்ன வருது? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஒரு பயணம் போனா 19 நாட்கள் கஸ்ரு செய்வோம், அதற்கு அதிகமாக நாங்கள் தங்கினால் முழுமையா தொழுவோம் என்றாங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொடர்பு படுத்தி சொல்கிறாரா? இல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு வழிகாட்டினாங்க என்ற மாதிரி வார்த்தை ஏதாவது இருக்குதா? இல்ல. நபி தோழருடைய ஒரு செயலாக ஒரு கூற்றாக சொல்கிறார், நாங்க 19 நாள் தான் கஸ்ரு செய்வோம், அதுக்கு அதிகமா இருந்தா கஸ்ரு செய்ய மாட்டோம் என்கிறார். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலையே. இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சொந்த கூற்றாக, ஒரு சொந்த கருத்தாக விளங்குகிறதே தவிர அல்லாஹ்வின் தூதருடன் சம்பந்தப்படுத்தி இதை சொல்லி இருந்தால் தான் இது மார்க்கத்தின் நிலைப்பாடாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சம்பந்தப்பட்ட இடத்துல எப்படி வருது? அல்லாஹ்வின் தூதர் எத்தனை நாள் பயணம் செஞ்சாங்களோ அத்தனை நாளையும் கஸ்ரு செஞ்சிருக்கிறாங்க. மக்கால 19 நாள் தங்கினாங்க, 19 நாளும் கஸ்ரு செஞ்சாங்க. 20-30 நாள் தங்கியிருந்தா 20-30 நாளும் கஸ்ரு செஞ்சிருப்பாங்கன்னு தானே விளங்குது. அப்ப அதுதானே மார்க்கத்தின் நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ் வரையறுக்காத போது அதை வரையறுப்பதற்கு அல்லாஹ்வின் தூதரை தாண்டி எந்த ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. மார்க்கம் என்பது அல்லாஹ் தீர்மானிப்பது. அப்ப அல்லாஹ் மார்க்கத்தை சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வின் தூதரோடாக அந்த மார்க்கத்தை சொல்லியிருக்கணும். இதை தாண்டி ஒரு நபி தோழர் மார்க்கத்தில் ஒரு அம்சத்தை வரையறுப்பதாக இருந்தால் அது வஹீன் அடிப்படையில் சொன்னது அல்ல, அந்த நபி தோழருடைய தனிப்பட்ட கூற்றாகத்தான் வருகிறது என்ற அடிப்படையில் அதை நாங்கள் சட்டமாக எடுத்துக்கொள்வதற்கு அவசியம் இல்லை. அப்ப எத்தனை நாள் தங்கினாலும் கஸ்ரு செய்து கொள்ளலாம் என்பதுதான் நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அப்ப வெளிநாட்டுக்கு நீங்க 2 வருஷம் போனாலும் 2 வருஷமும் நீங்கள் கஸ்ரு செய்து தொழுதால் யாரும் அதை குற்றம் பிடிக்க முடியாது. ஆனா பொதுவான ஒரு விதிமுறை இது. என்ன விதிமுறை? இந்த செய்தி நசாயில 1456வது செய்தியா வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு போறாங்க தானே. அப்ப அந்த உம்ரா செய்யற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிக்கிறாங்க, அன்ஹா அத்தமரத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ரா செய்தார்கள் மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன், மினல் மதீனத்தி இலல் மக்கா, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்று உம்ரா செய்தார்கள். ஹத்தா இதா கதிமத் மக்கத்த, அவங்க மக்காவை அடைந்த போது, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். கசர்த்த வ அத்மம்து, நீங்கள் சுருக்கி தொழுதீர்கள், நானும் முழுமையாக தொழுதேன். ஃபஅஃப்தர்த வ சும்து, நீங்களோ நோன்பை விட்டீர்கள், நானும் நோன்பு பிடித்தேன் என்று சொல்கிறார்கள். அதாவது பயணத்துல வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்ரு செஞ்சிருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழுமையா தொழுந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பயணத்துல நோன்பு விட்டு இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்சன்தியா ஆயிஷா, ஆயிஷாவை நீங்க அழகாக செய்து விட்டீர்கள். வமா ஆப அலைய, ரசூலுல்லாஹ் என்னை குறை கூறவில்லை என்று இந்த செய்தியில வருது. ஒரு பயணத்தில் இருப்பவர் நோன்பை விட்டு விடுவதற்கு சலுகை இருக்கிறது, தொழுகையை சுருக்கி தொழுவதற்கு சலுகை இருக்கிறது. அந்த சலுகையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறாங்க, நோன்பும் பிடிச்சிருக்கிறாங்க பயணத்துல, அதே போன்று தொழுகையை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இதை குறை சொன்னாங்களா? குறை கூறவில்லை. அப்ப அதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது. அப்ப 2 வருஷம் ஒருத்தர் பயணத்துல போனா அவர் பயணத்துல இருக்கிற காலம் வரைக்கும் அவருக்கு கஸ்ரு செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதிக்குது, நாட்களை வரையறுக்கவில்லை. அதே நேரத்துல அவரு சுருக்கித்தான் தொழணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. முழுமையாக நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருந்தால் தாராளமாக முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். அப்படி செய்வது மார்க்கத்துல குறை இல்லை. எனவே அந்த சகோதரர்கள் தங்களுக்கு கடும் பிஸியா இருக்கிற நேரங்கள்ல சுருக்கி தொழுற சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம், சேர்த்து தொழுற சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிற நேரத்துல அந்த ஜமாத்துகளோட கலந்து உரிய நேரத்துல உரிய முறையில அந்த முழுமையான தொழுகையை நிறைவேற்ற அந்த வழிமுறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி மாறி மாறி பயன்படுத்தி கொண்டாலும் அவர்கள் மீது குற்றம் வராது என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே எத்தனை நாட்கள் என்றாலும் ஒருவர் பயணத்தில் இருந்தால் கஸ்ரு செய்து கொள்ளலாம். அதே நேரத்துல முழுமையாக ஒருவர் தொழுவதற்கு விரும்பினால் அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அது அழகான வழிமுறை என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த சகோதரருடைய கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரி கலாவேவல இருந்து கேட்கிறாங்க,
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஐவேளை தொழுகைக்கு முன்பின் சுண்ணத்தை குறிப்பிடவும் என்று கேட்கிறாங்க. அதாவது இந்த சகோதரி என்ன கேட்கிறாங்கன்னா, முன்பின் சுண்ணத்துகள் ஒவ்வொரு தொழுகையில முன்பின் சுண்ணத்துகள் இருக்குதே, ஐவேளை தொழுகையில முன்பின் சுண்ணத்துகள் இருக்கிறதே, அது எத்தனை ரக்காத்துகள் எப்படி தொழணும் என்று கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு தொழுகைக்குரிய அந்த செய்திகள் எப்படி வருதுன்றதை நாங்கள் பார்ப்போம். ஃபஜ்ர் தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சுண்ணத்தாக 2 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள் என்று சஹீஹுல் புகாரிலே 1163வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மினன் நவாஃபிலி அஷத்த மின்ஹு தஆஹுதன் அலா ரகாத்தைல் ஃபஜ்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போல உபரியான எந்த தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப ஃபஜ்ர் தொழுகைக்கு முன் 2 ரக்காத்துகள் சுன்னத்து தொழலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்துல ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் சுன்னத் தொழுகை இருக்குதான்னு கேட்டா பின்னாடி எந்த சுன்னத் தொழுகையும் இல்லை. சஹீஹுல் புகாரில 581வது செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனிஸ் ஸலாத்தி பஅத சுப்ஹி. ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு பிறகு தொழுவதை தடுத்தார்கள். அத்தா தஸ்ருக ஷம்சு, சூரியன் உதிக்கும் வரைக்கும். வ பஅதல் அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு. ஹத்தா தஹுருப, சூரியன் மறையும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழ வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடுத்ததாக செய்தி வருது. அப்ப சுபஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதிக்கும் வரைக்கும் எந்த ஒரு சுன்னத் தொழுகையும் இல்லை என்பதிலிருந்து சுபோக்கு பின் சுன்னத் இல்லைன்னு விளங்குது. சுபோக்கு அப்ப முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் இருக்குது, பின்னாடி சுன்னத் ரக்காத்துகள் இல்லை. லுஹருக்கு எப்படி வருதுண்டா, சஹீஹுல் புகாரில 937வது செய்தியில வந்து கான யுஸல்லி கப்ல லுஹ்ரி ரக்அத்தைனி. ரசூலுல்லாஹ் லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ பஅதஹா ரக்அத்தைனி, லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தியில வருது. அப்ப லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்துகளும் லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்துகளும் தொழலாம். அதே போன்று சஹீஹுல் புகாரிலே 1182வது செய்தியில அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யதஉ அர்பஹன் கப்ல லுஹ்ரி. ரசூலுல்லாஹ் லுஹருக்கு முன்பதாக 4 ரக்காத்துகளை ஒருபோதும் விட்டதில்லை. வ ரக்அத்தைனி கப்லல் கதாத்தி, சுபவுக்கு முன்பதாக 2 ரக்காத்துகளையும் விட்டதில்லை என்ற ஒரு செய்தி வருது. அப்ப லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்துகள் கூட சுன்னத் தொழுகைகள் தொழலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து விளங்குது. அதாவது லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழலாம் அல்லது 4 ரக்காத் சுன்னத் தொழலாம். லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது கொள்ளலாம் என்று இந்த செய்திகள்ல இருந்து விளங்குது. அசருடைய சுன்னத்தை பொறுத்தளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு முன்னாடி 4 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது இருக்கிறாங்க என்று வருது. திருமிதியில 394வது செய்தியில வருது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி. ரசூலுல்லாஹ் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கப்லல் அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு முன்பதாக அர்பஅ ரக்அத்தின், 4 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஃப்ஸிலு பைனஹுன்ன பித்தஸ்லீம், ரசூலுல்லாஹ் அந்த 4 ரக்காத்துகளுக்கு இடையில் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். அலல் மலாயிகத்தில் முக்கர்ரபீன், நெருக்கமான வானவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்வதன் மூலமாக 4 ரக்காத்துகளுக்கு இடையில் 2ஆக பிரித்துக் கொள்வார்கள் என்று இந்த செய்தியில வருது. அப்ப 4 ரக்காத் அஸ்ருக்கு முன்பதாக தொழலாம், அதை 2 தொழலாம் என்று இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அப்ப அஸ்ருக்கு முன் சுன்னத் 4 ரக்காத்துகள். அதே போன்று மஹ்ரிபுடைய சுன்னத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுதிருக்கிறாங்க, மஹ்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுதிருக்கிறாங்க. எப்படி வருதுண்டா, சஹீஹுல் புகாரிலே 1183வது செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸல்லு கப்ல ஸலாத்தில் மஹ்ரிபி, மஹ்ரிபுடைய தொழுகைக்கு முன்னாடி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கால ஃபி ஸாலிஸதி, 3வது முறை ரசூலுல்லாஹ் இத பத்தி சொல்லும்போது, லிமன் ஷாஅ கராயத ஐயத்தஹிதஹ அன்னாசு சுன்னதன், மக்கள் இதை சுன்னத்தாக நினைத்து விடுவார்கள் என்று பயந்து ரசூலுல்லாஹ் 3வது முறை விரும்பினால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது கொள்ளலாம். ரசூல் அமர் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அது வலியுறுத்தப்பட்டதாக இல்லை, விரும்பினா தொழுதுக்கோங்க என்ற மாதிரி சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழ சொல்லி அபூதாவுதுல 1089வது செய்தியிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஸல்லு கப்லல் மஹ்ரிபி ரக்அத்தைன், மஹ்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க.
இந்த செய்தி அபூ தாவூதுல வருது. சஹீஹுல் புகாரில 937வது செய்தியில வருது, வபஅதல் மக்ரிபி ரக்அத்தைனி ஃபீ பைத்திஹி, ரசூலுல்லாஹ் மக்ரிபுக்கு பின்னாடி தன்னுடைய வீட்டுக்கு சென்று 2 ரக்காத் சுன்னத் தொழுவார்கள் என்று வருகிறது. அப்ப மக்ரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழலாம், மக்ரிபுக்கு பின்னாடியும் 2 ரக்காத் சுன்னத் தொழலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இஷாவுடைய சுன்னத்தை பொறுத்தளவுல இதே சஹீஹுல் புகாரில 624வது செய்தியில வருது, பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், ஒவ்வொரு 2 அதான்களுக்கு மத்தியிலும் ஒரு தொழுகை இருக்கிறது. ஸலாத்தன் லிமன் ஸாஅ, ஆனா 3வது முறை இதை பத்தி சொல்லும் போது விரும்பினவங்க தொழுதுக்கோங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா வருது. ஒவ்வொரு 2 அதான்களுக்கு இடையிலும் என்றா அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் என்று அர்த்தம். இக்காமத்துக்கும் அதான் என்றுவாங்க. அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு தொழுகை உண்டு. அப்ப 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இப்ப இஷாக்கு ரசூலுல்லாஹ் முன்னாடி தொழுந்தாங்கன்னு நேரடி ஹதீஸ்கள் எதுவும் காண கிடைக்கவில்லை. ஆனா இந்த செய்தியிலிருந்து பொதுவாக ஒவ்வொரு இக்காமத்துக்கும் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்வதனால இஷாக்கு முன் சுன்னத்தாக 2 ரக்காத்தை தொழுது கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்துல சஹீஹுல் புகாரில 937வது செய்தியில வபஅதல் இஷாஇ ரக்அத்தைனி, ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே இஷாக்கு பின்னாடியும் 2 ரக்காத் தொழலாம். அப்ப மொத்தமாக சுபோல முன் சுன்னத் 2 ரக்காத், லுஹர்ல முன் சுன்னத் 4 ரக்காத்துகள், பின் சுன்னத் 2 ரக்காத்துகள், அசர்ல முன் சுன்னத் 4 ரக்காத்துகள், மஹ்ரிப்ல விரும்பினால் முன் சுன்னத் 2 ரக்காத்துகள், அது வலியுறுத்தப்படவில்லை. அதே போன்று பின் சுன்னத் 2 ரக்காத்துகள், இஷால முன் சுன்னத் 2 ரக்காத்துகள், பின் சுன்னத் 2 ரக்காத்துகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளிலும் ஃபர்லான தொழுகைக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் தொழுது கொள்ளலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் இது வலியுறுத்தப்படுதுன்னா, ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1198வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, மன் ஸல்லஸ்னதை அஸ்ரத ரகாத்தன் ஃபீ யௌமின் வ லைலத்தின், யார் ஒருவர் இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் தொழுவார்களோ புனிய லஹு பிஹின்ன பைத்தும் ஃபில் ஜன்னா, அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டுகிறான் என்று ஒரு செய்தி வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலும் என்றா மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, சுபோ தொழுகை இரவுல வருது, பகல்ல லுஹர் தொழுகை, அசர் தொழுகை வருது. அப்போ ஒவ்வொரு நாளிலும் 24 மணித்தியாலத்துக்குள்ள ஒவ்வொரு நாளிலும் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்று ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு சொர்க்கத்துல வீடு வேணுமெண்டா, சொர்க்கத்துல ஒரு சாட்டை அளவுக்கு இடம் நிலம் கிடைப்பது இந்த துனியாவை விட, அதில் உள்ளவற்றை விட சிறந்தது என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சொர்க்கத்துல வீடே கிடைக்குது என்றால் மாளிகைகளாக வீடுகள் கிடைக்கும். அந்த வீடுகளை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத்தை தொழுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியில வருது. அந்த 12 ரக்காத் என்ன என்பதை நாங்கள் விளங்கி கொண்டால் இந்த செய்தியை நாங்கள் சரியான முறையில் கடைபிடித்து அந்த சொர்க்கத்தின் வீடை அடைந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எப்படி வருதுன்னு சொன்னா, அதாவது இந்த 12 ரக்காத் எது எது என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற செய்திகள் நிறைய வருது. ஆனா அந்த எல்லா செய்திகளும் பலவீனமான நிலையில் இருப்பதனால அந்த செய்திகளை வைத்து 12 ரக்காத் எதுன்றது முடிவெடுக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் பொதுவாக ஒவ்வொரு நாளிலும் 12 ரக்காத் சுன்னத் தொழுது வந்திருக்கிறாங்க. அது என்னன்றதை நாங்க விளங்கி கொண்டோம்டா, ரசூலுல்லாஹ் அந்த சொர்க்கத்துல வீடு கட்டப்பட்ட அந்த 12 தான் கண்டிப்பா தொழுது இருப்பாங்க என்ற அடிப்படையில் நாங்களும் இந்த தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அந்த தொழுகை சம்பந்தமாக 12 ரக்காத் சம்பந்தமாக எப்படி வருது என்று சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல 1323வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல வருது, சஅல்து ஆயிஷத அன் ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தத்தவுஹி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹ் உபரியாக தொழுகின்ற தொழுகைகளை பற்றி நான் விசாரித்தேன். ஃபகாலத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான யுஸல்லி ஃபீ பைத்தி, ரசூலுல்லாஹ் வீட்ல தொழுவாங்க, கபுலல் துஹரி, லுஹருக்கு முன்பதாக, அர்பஅன் 4 ரக்காத் தொழுவார்கள். இப்ப குறிச்சுக்கோங்க, 12 ரக்காத்துல எது எது வருதுன்றது நோட் பண்ணிக்கோங்க. லுஹருக்கு முன்பதாக 4 ரக்காத் தொழுவார்கள். சும்ம யஹ்ருஜு, பிறகு வெளியேறுவார்கள், பள்ளி வாசலுக்கு போவாங்க. ஃபயுஸல்லி பின்னாசி, மக்களுக்கு தொழுவிப்பார்கள். சும்ம யதுஹுலு, பிறகு வீட்டுக்கு வருவாங்க. ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அப்ப லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்க. லுஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2. வகான யுஸல்லி பின்னாசில் மக்ரிப,
ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மக்ரிப் தொழுகையை தொழுவிப்பார்கள். சும்ம யதுகுலு, பிறகு வீட்டுக்கு நுழைவார்கள். ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத் சுன்னத் தொழுவார்கள். அப்ப மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் வளமையாக தொழுது இருக்கிறார்கள். ஃபயுஸல்லி பின்னாஸில் இஸா, ரசூலுல்லாஹ் மக்களுக்கு ஈசா தொழுவிப்பார்கள். வயதுகுலு பைத்தி, பிறகு வீட்டுக்கு வருவாங்க. ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத் தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் இசாக்கு பின்னாடி 2 ரக்காத் சுன்னத்தை வளமையாக தொழுதிருக்கிறார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகை, இரவு தொழுகை 9 ரக்காத் தொழுவது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. வகான யுஸல்லி மினல் லைலி 9 ரக்காத்தின் ஃபீஹின்னல் வித்ரு, ரசூலுல்லாஹ் 9 ரக்காத் தொழுவாங்க, அதுல வித்ரும் இருக்கும். வகான யுஸல்லி லைலன் தவீலன் காயிமன் வ லைலன் தவீலன் காயிதன், சில இரவுகள்ல நீண்டதாக நின்று கொண்டு தொழுவார்கள், சில இரவுகள்ல நீண்டதாக உட்கார்ந்து கொண்டு தொழுவார்கள். வகான இதா கராஹ வஹுவ காயிமுன், ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருந்துதான் ஓதுவார்கள். ரகா வஸஜத வஹுவ காயிமுன், ருக்கு சஜதா செய்யும் போது நின்று கொண்டுதான் செய்வார்கள். வைதா கர காயிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து கொண்டு ஓதினார்கள் என்றா ரகா வஸஜத வஹுவ காயிதுன், உட்கார்ந்த நிலையிலேயே சுஜூத் செய்வார்கள், ருக்கு செய்வார்கள். வகான இதா தலஅல் ஃபஜ்ரு, ரசூலுல்லாஹ் ஃபஜ்ரை அடைந்தால் ஸல்லா ரக்அத்தைனி, 2 ரக்காத் தொழுவார்கள் என்று வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சுபுக்கு முன் சுன்னத் 2 ரக்காத், லுஹருக்கு முன் சுன்னத் 4 ரக்காத், லுஹருக்கு பின் சுன்னத் 2 ரக்காத், மக்ரிபுக்கு பின் சுன்னத் 2 ரக்காத், இஷாக்கு பின் சுன்னத் 2 ரக்காத் என்ற வீதத்தில் 12 ரக்காத்துகள் ஒவ்வொரு நாளும் தொழுதிருக்கிறார்கள் என்பதை வைத்து இந்த 12 ரக்காத்தை யார் ஒவ்வொரு நாளும் தொழுவார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அடைந்து கொள்வார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சொர்க்கத்தில் வீடுகளை ஒவ்வொரு நாளும் அடைய விரும்புபவர்கள் முன்பின் சுன்னத்துகளில் இந்த 12ஐ தெரிவு செய்து தொழுது வந்தால், நபிகளார் அந்த 12ஐ தெரிவு செய்து தொழுது வந்திருப்பதனால் நமக்கு கண்டிப்பாக அந்த சொர்க்கத்தின் வீட்டை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்ளலாம் என்பதையும் இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை பொரிந்து கொள்ள வேண்டும். பொருந்தி கொண்ட அந்த அமல்கள் நமக்கு சொர்க்கத்திலே மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக ஆக்கிக் கொள்வதற்கு நபிகளாருடைய வழிமுறையை நாங்கள் கடைபிடித்து அவற்றை நிறைவேற்றினால் நிச்சயமாக நாங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த வாரத்திற்கான நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருவோம். உங்களுடைய கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தெளிவாக எழுத்திலே அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு பதிலளிப்பதற்கு அது இலகுவானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் சிலோன் தௌஹீத் ஜமாத் எப்போதும் சத்திய கொள்கையை மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவதற்கும், மக்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்கும், அசத்தியத்தை தோளிருப்பதற்கும் என்றும் காத்திருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.